தமிழ் சினிமாவில் தான் ஒரு இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு இருந்தவர் நடிகர் மனோஜ். தந்தையுடன் சிறுவயதில் ஷூட்டிங்கிற்கு செல்லும் போது அதை பார்த்து இயக்குனராக வேண்டும் என்ற கனவும் இவருக்கும் வந்தது. கல்லூரி படிக்கும் வயதில் தான் ஒரு இயக்குனராக வேண்டும் என்று தந்தையிடம் கூற, நீ முதலில் கல்லூரியை படித்து முடி என்று தந்தையும் கூறிவிட்டார். கல்லூரி படித்து முடிந்த பின்பு தந்தை பாரதி ராஜாவிடமே அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து விடலாம் என்று முடிவெடுத்த மனோஜிற்கு தந்தை பாரதி ராஜா அவர்களோ தந்தை மகன் உறவு வேலையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி 1993ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குனராக சேர்த்துவிட்டார். பம்பாய் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் நடிகர் மனோஜ். அதன் பிறகு சொந்த ஸ்கிரிப்டுடன் சினிமா இயக்கப் போவதாக தந்தையிடம் கூறினார். ஆனால் இயக்குனராவது மிகவும் கடினம், நீ நடிகனாகிவிடு என்று சொல்லி அவரை திசை திருப்பினார். இதற்காக 2 ஆண்டுகள் லண்டனிற்கு சென்று தியேட்டராஸ் படிப்பை முடித்துவிட்டு பின்பு தாஜ்மஹால் திரைப்படத்தில் நடிகராகவும் களமிறங்கினார். அதைத் தொடர்ந்து ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்த இவருக்கு போக போக பட வாய்ப்புகள் அமையவில்லை. மீண்டும் திரைப்படங்களை இயக்கலாம் என்று முடிவெடுத்தார். தனது தந்தையை வைத்து சமீபத்தில் மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தையும் இயக்கினார். இந்த திரைப்படம் இவருக்கு சரியான வெற்றியையும் கொடுக்கவில்லை. தனது தந்தை ஆரம்பத்தில் இருந்தே தன் ஆசையை கலைத்து விட்டதாகவும் இவர் தெரிவித்திருந்தார்.